போலி ஜோதிடர் மீது நடவடிக்கை கோரி கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ளது செங்குட்டை கிராமம். பல தலைமுறைகளாக பாரம்பரியமாக ஜோதிடம் பார்ப்பதில் புகழ்பெற்ற செங்குட்டை கிராமத்திலிருந்து தமிழகம் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று ஜோதிடம் பார்ப்பதில் பெருமை வாய்ந்தது செங்குட்டை கிராமம். ஜோதிடம் பார்ப்பதில் புகழ்பெற்ற இந்த கிராமத்தில் ஜோதிடத்தின் நம்பிக்கையை காப்பாற்றும் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த நம்பிக்கையான கிராமம். செங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த வடிவேல் மகன் உதயகுமார் என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகொண்டா கிராமத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் என்பவரிடம் அவரது வீட்டில் செய்வினை இருப்பதாகவும் செய்வினை எடுக்க 11 லட்சம் ரூபாய் செலவாகும் என பணத்தை ஏமாற்றியதாக பிப்ரவரி 2ஆம் தேதி பல்வேறு தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்த்த செங்குட்டை கிராம மக்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். ஆட்டோ ஓட்டுநரிடம் 11 லட்சம் பண மோசடி செய்த வடிவேல் மகன் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. காவல்துறை என்ன சொல்லியிருக்கோம்னா, எங்களுக்கு நாங்கள் நியாயமான தொழில் செய்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி ஆளுங்கனால எங்களுக்கு கெட்ட பேர் வருது, அதனால நீங்க சட்டப்படி இந்த தவறு செய்யறவங்க மேல சட்டப்படியாக நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு நாங்கள் நியாயமா அரசாங்கத்தில் பதிவு செஞ்சு ஒரு சில காரியங்கள் நாங்கள் செய்கிறோம், சில விஷயங்கள் என்னமோ அந்த ஒரு குலத்தொழில் செய்கிறோம், அந்த குலத்தொழிலுக்கு வந்து தீங்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் செய்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்கள் தொழிலுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்குது. நாளைக்கு எங்கே போனாலும் இவங்க இந்துக்காரு எப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. இதனால எங்களுக்கு வந்து ஒரு அச்சமாக இருக்குது. நம்ம வந்து சுற்றுவட்ட கிராமத்தில் வந்து நம்ம இருக்கிறோம்னா, நாம் வந்து இப்போ அவர் அலுவலர் இருக்காரு, நம்ம போகிறோன்னா ஒரு நட்பு ரீதியில் நம்ம அங்கே போகிறோம். அப்போ நட்பு ரீதியில் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யும்போது, இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போது, அது இந்த ஊருக்காரனா இந்த மாதிரி செய்யும்போது அது நம்ம கேவலமாகவும் இருக்குது. அதனால் நான் காவல்துறை நான் கேட்டதுன்னா, தயவு செய்து இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்கள சட்டப்படிக்கு நடவடிக்கை எடுங்க. அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், எங்களுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும். ஒருத்தம் செஞ்சதுனால அத்தனை பேர் இதில் குற்றவாளி ஆகக்கூடாது. அந்த மேட்டரில் சதீஷ் என்றவன் இந்த வழக்கில் இந்த சம்மந்தப்பட்ட இதில் வந்து அதில் வந்து இவன் வந்து முழுக்க அந்த சம்மந்தம் ஈடுபடல. ஆனால் செஞ்சதை வந்து உதயகுமார், போட்டது வந்து சதீஷ். இதனால வந்து அவனுக்கு வந்து சொந்தமாக அவனுக்கு இதனால வந்து மன உளைச்சல் அவனுக்கு இதாகி, அதனால வந்து ஊருக்காரருக்கு சொன்னான், எப்போ இந்த விஷயங்கள் தெரியுது, அதுக்காக நாங்கள் வந்து காவல்துறையிலையும் உனக்காக நாங்கள் வந்து சொல்லியாச்சு, யார் வந்தால் நாங்கள் சொல்றது கிடையாது. தற்போது வரை மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மோசடியில் ஈடுபட்ட வடிவேல் மகன் உதயகுமார் என்பவர் சர்வ சாதாரணமாக தனது சொந்த கிராமமான செங்குட்டை கிராமத்தில் உலா வருகிறார். போலி ஜோதிடர் உதயகுமார் தனது புகைப்படத்திற்கு பதிலாக தான் செய்த மோசடியை மறைக்க திருச்சி மணப்பாறை பகுதியில் ஜோதிடம் பார்த்துக் கொண்டிருந்த செங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரின் புகைப்படத்தை ஆட்டோ ஓட்டுநர் சங்கரிடம் கொடுத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்ட நிலையில், சங்கர் குறித்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் போலி ஜோதிடர் உதயகுமார் புகைப்படத்திற்கு பதிலாக சதீஷ்குமார் புகைப்படம் செய்தி வெளியானதை பார்த்த கிராம மக்கள் போலி ஜோதிடர் மீது நடவடிக்கை கோரி கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கம்பைநல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. பரிகார பூஜை செய்வதாக கூறி பணத்தை அபகரித்த போலி ஜோதிடர் உதயகுமார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் சதீஷ்குமார். நான் செங்குட்டை கிராமத்தில் இருக்கிறேங்க. எங்களோட தொழில் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன். குலத்தொழில், பரம்பரை தொழில், 300 வருஷ காலத்திலிருந்து இந்த தொழில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரே வந்து ஒரு கட்டுக்காப்போட நாங்கள் வந்து எல்லாருமே இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், எந்த ஒரு கலகம் இல்லாமல் இந்த தொழில் எங்கள் ஊர் பேர் கெடாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தொழில் செய்கிறத மூலியத்தினால சில பேர்கள் வந்து தவறாக செய்து கொண்டு வராங்க. அதாவது அந்த தொழில் வந்து மூலியமாக செய்வனை எடுத்து தரேன்னு சொல்லி, புதையில் எடுத்து தரேன்னு சொல்லி உதயகுமார் அப்படி மலகொண்டா, திருப்பத்தூர் மாவட்டம் மலகொண்டாவில் போயிட்டு ஒரு 11 லட்சத்தை வந்து ஏமாற்றிட்டு வந்தார். ஏமாற்றிட்டு வந்தது வந்து நான் நேரில் வந்து 2 டிவியில் வந்து நான் பார்த்துங்க. மணப்பாறையில் நான் வந்து அங்கே இருந்துங்க. அப்போ டிவியில் வந்து ஒரு நியூஸ் வருது, 2/2/2025 பகல் ஒரு 1:30 மணி அளவில் டிவியில் வரும்போது என்னோட போட்டோவை போட்டு உதயகுமார் சொல்லி 11 லட்சம் மோசடி வழக்காளர்
அப்போ எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு டிவியில் வந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியான உடனே அங்கேருந்து நான் புறப்பட்டு வந்து காவல்துறை கம்பாயநல்லூர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம காவல்துறை கம்பாயநல்லூர் ஸ்டேஷனில் போயிட்டு நான் புகார் மனு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி வந்து என்னோட ஃபோட்டோவை கொடுத்து இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கிறபடி உதயகுமார் மற்றும் அவங்க கூட சேர்ந்த கொளத்தூர் சேர்ந்தவர் 2 பேர் மேலேயும் நம்ம பெட்டிஷன் கொடுத்து அவங்க மேலே சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து காவல்துறை எந்த நடவடிக்கைனா எடுங்கள் நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கப்படலை. அது மூலமாக இது வந்து மேலும் 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 அந்த உதயகுமார் சார்பில் அனைவரும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நிறைய பேர் என்னோட விசிட்டிங் கார்டு இதுதாங்க, என்னோட ஃபோட்டோ இதுதாங்க. இந்த ஃபோட்டோ மூலியத்தில் நிறைய பேர் வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இது பெங்களூர் எல்லா இடத்துலையும், ஒசூர்லேயும், திருச்சிலையும், மதுரையிலையும், கோயம்புத்தூர்லையும், மலேசியாவில், சிங்கப்பூரில் அனைத்து இடத்துலையும் என்னோட ஃபோட்டோ கொடுத்து பல பேர்கள் புதையில் எடுத்து தர, இந்த மாதிரி தொழில் எடுத்து தரேன்னு சொல்லி போலியாக ஏமாற்றிட்டு வந்து பல லட்சங்கள் வந்து அவங்க வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ ஏழை மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னோட ஃபோட்டோ மூலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கிருந்தாலும் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்து புகார் செய்யுமாறு பணிவுடன் நான் கேட்டுப்படுகிறேன். இது எங்கள் கொலைத்தொழில், எங்கள் ஊருக்கு எனக்கு எந்த ஒரு கலகம் வரக்கூடாது. எங்களுக்கு எங்கள் தொழில் மேலே நம்பிக்கை இருக்குது. போலியாக செய்யப்பட்டவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இது முக்கியமான அறிவிப்புங்க. என் பேர் வந்து குணசேகரன். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் செங்குட்டை என்ற கிராமம். இந்த கிராமத்தில் அனைத்து பேர் வந்து ஜோதிட தொழில் செஞ்சுட்டு பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் 2ஆம் தேதி 2/2/2025 தொலைக்காட்சியில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸில் பார்க்கும்போது உதயகுமார்ன்ற பேரில் சதீஷ் என்ற போட்டு இருந்தது. இது நாங்கள் தொலைக்காட்சி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தொலைக்காட்சி மூலியமாக தெரிஞ்ச பின்னாடி சதீஷ் என்ற வந்து ஊர்காரர்கிட்ட வந்து என் போட்டோ வந்து தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டான். எதுக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னும்போது அந்த நியூஸ் வந்து நாங்கள் முழுமையாக வந்து இது பண்ணும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றமல்லி பக்கத்தில் ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு மோசடி செஞ்சு ஒரு ஜோதி தொழிலில் வந்து ஏதோ ஒரு புதையல் எடுத்ததாகவும் ஒரு நியூஸ் நாங்கள் வந்து அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாதனால அப்படின்னும் போது அவன் வந்து நான் வந்து இந்த நியாயமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், என்னை வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னும்போது நீ சட்டப்படியாக நடவடிக்கை எடு அப்படின்னு பண்ண அவன் போய் காவல் நிலையத்தில் போய் நீ புகார் கொடுப்பா, நீ நிரபராதின்ட்டு வந்து இது பண்ண. இது வரைக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி தொழில் வந்து செஞ்சதில்லை. இவன் வந்து இது பண்ணால நாங்களும் ஊருக்காரர் என்ன பண்ணோம், காவல்துறையில் நாங்கள் நியாயமாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காக இருக்குது. நீங்கள் சட்டப்படி தவறு செஞ்ச மேலே நடவடிக்கை வேண்டும் ஊருக்காரர் மூலயமா நான் காவல்துறையில் தெரிவிச்சிருக்கிறோம். சதீஷ் மேலே இதுக்கு முன்னாடி எதுனா வழக்கு இது வரைக்கும் சதீஷ் மேலே அந்த மாதிரி வழக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு தவறான மோசடியோ இந்த மாதிரி தொழில் செஞ்சதாகவோ இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவன் நல்ல பையன் அப்படின்னால தான் நாங்கள் வந்து ஊருக்காரர் வந்து அத்தனை பேரும் வந்து நீ நல்லவன் நிரூபிக்கணும்னா நீ காவல்துறை மூலிமா அவன் போட்டோ வந்துருச்சு, பொது வெளியில் வந்துருச்சு, அதை நீ மறுப்பு தெரிவிக்கணும் போது நீ வந்து காவல்துறையில் புகார் கொடு. நீ வந்து வெளி உலகத்தில் வந்து நீ நல்லவன் நிரூபிக்கணும் அப்படின்னா நீ வந்து புகார் கொடுப்ப அப்படின்னு சொன்னோம். உதயகுமார் மேலே இந்த மாதிரி வேறு எதனா விஷயம் எதனா இருந்து அந்த உதயகுமார்ன்றவங்க இதுக்கு முன்னாடி சில வழக்குகள் வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வந்ததாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஆனால் வந்து எந்த இதுன்னு தெரியல. ஆனால் அந்த உதயகுமார்ன்ற வந்து இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வந்து அவன் எங்கள் ஊருக்கு வந்து வரல. அவன் அந்த சில விஷயங்கள் வந்து தவறாக செயல் இருக்குன்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.